வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. சரி, ஒரு நீதி கதை பேசுவோமே. ஓகே. கதையோட இது வேணும்னா உண்மையான திறமை. ஓகே, த ரியல் டேலண்ட். சரி, கதைக்குள்ளே போயிடுவோமே. ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ரெண்டு பேர் வந்து பால் விற்கிறாங்க. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடு வேற. ஓகே. ஸோ ஏ அண்ட் பி வச்சுப்போம். ஓகே. ஏ ஏன்ற ஏன்றவங்க வந்து கொஞ்சம் வசதியானவங்க. அவங்க கிட்ட 40 மாடு இருக்கு. 40 மாடு வச்சு அவங்க பால் வியாபாரம் பண்றாங்க. பின்றவங்க ரொம்ப வசதி கம்மியானவங்க. அவங்க கிட்ட 4 மாடு இருக்கு. அந்த 4 மாடை வச்சு அவங்க பால் வியாபாரம் பண்றாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணுவோம். சரி, 44 அது பிரச்சனை இல்லை. உள்ள போய் பார்த்தா 40 மாடு வச்சுங்கிறவங்களுக்கு வந்து அந்த டெடிகேஷன், அந்த இது பண்ணணும், சிக்கனமாக நடந்துக்கணும், அந்த எப்படி அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற இதுவெல்லாம் இல்லை. கொஞ்சம் ஒரு லேசினஸ். அதான் இந்த பணக்கார பசங்கள்லாம் வேலை செய்ய மாட்டாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி அந்த லேசினஸ் இருக்கும். எதையும் அவங்க சரியாக பண்ண மாட்டாங்க. இந்த 4 மாடு வச்சுருவங்க வந்து கிராமத்து லாங்குவேஜில் சுக்க சூரி. அதாவது அவ்வளோதான். அவ்வளோ டேலண்ட் அந்த மாட்டை. அவ்வளோ, அதாவது பாலை அவ்வளோ கரெக்டாக விற்பாங்க. பால் மீந்துருச்சுன்னா அதை தயிராக்கி உர ஊற்றி தயிராக விற்றுருவாங்க. அப்போ மீந்த ஏட்டை உருகி நெய்யாக்கி நெய்யாக விற்றுருவாங்க. ஓகேங்களா? அவ்வளோ டேலண்ட்டு. அந்த யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்படி அதை பணம் பண்ணணுன்றதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதையுமே அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ சம்பவம் நடக்குது. இந்த 40 மாடு வச்சுங்கிற ஏ 4 மாடு வச்சுங்கிற பின்றவங்க கிட்ட ஒரு பேர் என்ன, 2 படி நெய் வாங்கிடுறாங்க. 2 படி நெய் வாங்குறாங்க. காசு கொடுக்கல. இவங்க கேட்குறாங்க, தரேன்றறாங்க. இவங்க கொஞ்சம் இறுக்கி கேட்குறாங்க, என்னம்மா என்ன காசு கொடுங்கன்ட்டு. இவங்களுக்கு அப்போ அகங்காரம் வருது. 40 மாடு வச்சுங்கிற நான் வாங்கினா, நீ 4 மாடு தான் வச்சுங்கிற, என்ன நீ இவ்வளோ இதுவாக பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி அகங்காரம் வருது. அவங்களுக்கு தர்ம நியாயம் தெரியாது. ஓகே. இவங்க நான் 2 படி நெய் கொடுத்தேன், அதுக்கு தானேம்மா காசு கேட்குறேன் அப்படின்னு. உடனே அவங்க, இந்த பார், நான் 40 மாடு வச்சுங்கிறேன், நீ 4 மாடு வச்சுங்கிற, உங்ககிட்ட நான் நெய் வாங்குறேன்னா இந்த ஊர் ஒத்துக்குமா அப்படின்றாங்க. இதுதான் இப்போ ஒருத்தங்க நம்ம காசு கொடுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டா அதை நோண்டி நோண்டி எதனா ஒரு குறை சொல்லிகிட்டு இருப்போம். அவங்க பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. ஓகே. சரி, ஊர் பஞ்சாயத்துக்கு போகுது. நல்ல வேளை அந்த ஊரில் நடுநிலை நீதிபதிகள் இருக்கிறாங்க. ஊர் பஞ்சாயத்துக்கு போகுது. 2 பேரும் அவங்க அவங்க தரப்பு விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே. இதில் அந்த பஞ்சாயத்து நடுவருக்கு கொஞ்சம் பேசிக்கலாக விஷயம் தெரியும். என்னென்னா, அந்த 40 மாடு வச்சுருந்தாலும் பல நாள் அவங்க பாலை வேஸ்ட் பண்ணுறது, அந்த பாலை தயிர் ஆக்கிறதுக்கு அவங்க உழைக்க மாட்டாங்க, ஏடு எடுத்து போட்டு நெய் காச மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். இப்போ அங்கே வந்து ஏதாவது மக்கள் எதிர்க்க ப்ரூஃப் தான் பண்ண முடியும். அவர் வந்து இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. ஓகே. சரிம்மா, நாளைக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம், நான் அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னாங்க. போட்டி என்னன்னா, ஒரு சின்ன வயல் வரப்பு. அந்த வயல் வரப்பில் வந்து லோக்கல் லாங்குவேஜில் சேட்டை கலாரி வச்சுருக்காங்க. அதாவது தண்ணி ஊற்றி உழுது வச்சுருக்காங்க. சேட்டை கலாரி வச்சுருக்காங்க. இதுமா 2 பேரும் அந்த வயல் வழியாக நடந்து வந்து இந்த தண்ணியில் கால் கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவ்வளோதானே அப்படின்னாங்க. அவங்க என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது தான் அப்புறம் அவங்களுக்கு தெரியும். முதல்ல நம்ம ஊதாரி அம்மா சரன்னு நடந்தாங்க. நடக்கும்போதே கூட அவங்க கொஞ்சம் பார்த்து நடக்கலாம். சேத்துல எப்படி நடக்கணும்னு நீங்கள் கேட்பீங்கள்ல. அதாவது, நீ அழுத்தி காலை வச்சா இவ்வளோ தூரம் போதையும், முழங்கால் வரையும் போதையும். நீ கொஞ்சம் நாசுக்காக நடந்தால் உன் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி நடந்தால் ரொம்ப கால் பதியாது. சரி, இது அவங்களுக்கு சொல்ல முடியாது. அவங்க கச்சக்க நடக்கிறாங்க. நல்லா தெருகி நடக்கிறாங்க. நடந்து நேராக வந்தாங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒன்றும் புரியல அவங்களுக்கு. என்னன்னா, சேர்னா தண்ணி ஊற்றி ஊற்றினா கழுவ போகிறோம், அவ்வளோதான். அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. அங்கே வந்து ஒரு கிளிஞ்சல் வச்சிருக்காங்க, ஒரு கந்த துணி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து தண்ணி வச்சிருக்காங்க. தண்ணி வந்து ஒரு வாளி தண்ணி தான் இருக்கு. அந்த ஒரு வாளி தண்ணியில் முழுசாக கால் கழுவ முடியாது. நேராக வந்தாங்க, அந்த வாளி தண்ணி எடுத்து அப்படி கால் மேலே ஊற்றுனாங்க. கால்லேருந்து ஒரு துளி சேர் கூட கழியல. போல. என்ன தண்ணி பத்தலையே அப்படின்னாங்க.
அங்க இருந்த நடுவர், ஐயோ தண்ணி வைக்க மறந்துட்டாங்க, ஒரு நிமிஷம் இருமான்னாங்க. இது எதுவுமே பிக்கு தெரியாது. ரெண்டு பேருக்கும் தனித்தனியா தான் போட்டி நடத்த போறாங்க. நீ ஒரு நிமிஷம் இருமா, அப்படி ஓரம் போய் நிலமாட்டாங்க. இப்பதான் பிஏ வர வைக்கிறாங்க. ஏன்னா யா சுதாரிச்சிடக்கூடாதுன்றதுக்காக செஞ்ச விஷயம். பி கிட்ட அதே சொல்றாங்க, அந்த சேத்துல நடந்து வந்து காலை கழுவுமா அப்படின்றாங்க. இவங்க நடக்கும்போதே பக்குவமா நடக்கிறாங்க, பேலன்ஸ் பண்ணி காலை அதிகமா புதையாத மாதிரி, அதிகமா புதையாத மாதிரியும் தெரிக்காத மாதிரி, பச்சைக்கு பச்சைக்கு நடந்தா தெரிக்கும், அது மாதிரி தெரிக்காத மாதிரியும் ரொம்ப ரொம்ப பக்குவமா நடந்து வராங்க. அங்கவே எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஊர் பஞ்சாயத்து தலைவர் தெரிஞ்சிச்சுல, இந்த மக்களுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணுமோ அங்கேயே தெரிய ஆரம்பிக்குது. வராங்க, வழக்கம் போல எதுவும் சொல்ல, காலை கழுவுன்னு தான் சொல்லி இருக்கிறது. அங்க நீ என்ன செய்யணும் சொல்லவே இல்லை. வந்தாங்க, பார்த்தாங்க. பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இருக்கிற சேரெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் கையால வலிச்சாங்க. கையால வலிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அந்த கிளிஞ்சல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளிஞ்சல்னால திருப்பி வலிச்சாங்க. ஓகே, இப்போ வந்து ஏறக்குறைய வெறுங்கால் தான் அங்க இருக்கு, அங்க சேருன்றது இல்லை. இதுக்கப்புறமா அந்த ம், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊற்றி அந்த கந்த துணியால் லேசா அப்படியே ஃபுல்லா காலை வச்சு அலசுனாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த வாளியை எடுத்து லேசா கொஞ்சம் கொஞ்சமா கையால எடுத்து எடுத்து நல்லா கழுவி நின்னாங்க. அந்த பக்கெட்ல பாதி தண்ணி அப்படியே மீத்தி வச்சிருந்தது பார்த்தாங்க. ஓகே, ஊருக்காரங்க உடனே புரிஞ்சு போச்சு. அடுத்து என்னன்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்லிட்டாரு, ஏம்மா நீ 40 மாடு வச்சுங்கிறத நீ வியாபாரம் பண்றது எல்லாம் உண்மைதான். ஆனா நீ இந்த சேத்துல நடந்து வந்ததை வச்சு தெரியுது நீ எந்த அளவுக்கு பக்குவமா நீ வியாபாரம் பண்றன்னு தெரிஞ்சிருச்சு. நீ தான் ஊதாரி. நீ தான் இவங்ககிட்ட 2 படி நெய் வாங்கியிருக்க, அதுக்கான காசையும் கொடுக்கணும். இவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தின பஞ்சாயத்து இழுத்து விட்ட பத்தியா, இதுக்கான அபராதத்தையும் நீ செலுத்தணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஓகே, இதுதான். ஓகே, மாரல். மாரல் என்னன்னா, இப்போ இப்போ ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். அவன் கெட்டிக்காரனுங்க. கெட்டிக்காரனா? சம்பாதிக்கிறான்ல. ஓஹோ, அவன் ஒண்ணுத்துக்கு உதவுதான் என்ன? ஆமா, அவன் என்னத்த சம்பாதிக்கிறான்வாங்க. ஓஹோ, அப்ப சம்பாதிக்கிறவன் கெட்டிக்காரன், சம்பாதிக்கிறவங்க ஆமா, இதுல போய் என்ன இருக்குன்னாங்க. ஆனா போய் பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு லக்கிலி ஏதோ ஒரு வேலை கிடைச்சி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, டேய் ஒரு செலான் கூட ஃபில்அப் பண்ண தெரியலடா, அவனுங்கன்னா இவ்வளவு பெரிய போஸ்டிங்கடா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீ யாரையும் இவன் அவன் சொல்ல விரும்பல. இதுதான், திறமைக்கும் சம்பாதியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. பட் நம்ம ஆளுங்க அப்படிதான், அப்படிதான் லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி இங்கிலீஷ் கோர்வையா ஒரு 10 வாரத்தை இங்கிலீஷ் பேசினா அவனை கெட்டிக்காரன் நம்ம கண்ணை மூணு சொல்றோமோ அது மாதிரி. ஆனா உண்மையான விஷயம் அவங்ககிட்ட இல்லை. அவங்ககிட்ட 2 விஷயம், இவ்வளவு விஷயத்தை கேட்டாலே பண்ணுவாங்க. மீண்டும் விவாதிப்போம்.